நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஆயத்தப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக இந்த வேலையில நான் ஜெபம் பண்ணுகிறேன். பரிசுத்த தேவ ஆவியானுடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆவியில ஒரு பலன் அடையட்டும்பா. மாம்சத்துல ஆண்டவரே அவர்கள் போராடுகிற காரியத்துல ஒரு வெற்றியை தருவீராக. தேவ ஆவியானவரே, உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையில ஒரு ஜனங்களும் விட்டு போக கூடாது. எல்லாரும் இந்த வார்த்தையினால ஆசீர்வதிக்கப்படுவார்களா. கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே உங்களோடு கூட இந்த வார்த்தையை வைத்து சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். அதுல 5 ஆசீர்வாதத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதுல கடைசி ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். லேவியராகமத்துல 13வது வசனம் 26-13 வாசிங்க. அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஆசீர்வாதத்தின் முதல் பகுதி என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறார், உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். இதுவரையிலும் குறுகி காணப்பட்டிருக்கலாம், அடிமைத்தனத்துல காணப்பட்டிருக்கலாம், பலவீனத்துல காணப்பட்டிருக்கலாம். 18 வருஷமா ஒரு சகோதரி பலவீனத்தின் ஆவியினால கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடிக்கு காணப்பட்டா. எத்தனை வருஷம்? 18 வருடங்கள். அந்த 18 வருடங்களாக நிமிர முடியாத இருந்த அந்த கூடிய தேவ ஆவியானவர் தொட்டு சுகமாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு கடந்து சென்று அந்த 18 வருஷமாய் பலவீனப்படுத்தப்பட்ட அந்த ஸ்திரியை தொட்டு சுகமாக்கி, வேதம் சொல்லுகிறது, அவள் 18 வருஷமா நிமிர முடியாதிருந்தால் கர்த்தர் அவரை நிமிர பண்ணினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அடிமைத்தனத்துல காணப்பட்டு இருக்கலாம், கடன் பிரச்சனையில காணப்பட்டு இருக்கலாம், பலவீனத்துல காணப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்ப சாபத்துல காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த 2016 உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நான் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. பயம்படுத்துற போல சொல்லாதீங்க, ரொம்ப கவலையோட சொல்லாதீங்க. இது கவலையாய் சொல்லுகிற வார்த்தை கிடையாது, இல்லையா? அல்லது ரொம்ப பயம்படுத்துற போல கிடையாது. இது சந்தோஷமாய் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடத்துல உங்களை நிமிர்ந்து நடக்க. சகோதர விஜயன், கர்த்தர் இந்த வருடத்துல உங்களை நிமிர்ந்து நடக்க மாட்டார். சகோதர மேஷா, ஆண்டவர் இந்த வருடத்துல உங்களை நிமிர்ந்து நடக்க மாட்டார். சகோதர பிரபாகரன், இந்த வருடத்துல கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க மாட்டார். நல்ல கைகளை பற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். தேவன் இந்த ஆண்டுல உங்கள் ஒவ்வொருவரையும் நிமிர்ந்து நடக்கப்படும். 2015 ஆண்டு வரையில ஆண்டவர் உங்களை வழிநடத்தின விதங்கள் கொஞ்சம் வித்தியாசம். சில நேரங்கள்ல தோல்வியை சந்திச்சோம், போராட்டங்களை சந்திச்சோம், பலவீனங்களை சந்திச்சோம். ஆண்டவருடைய அன்பை விட்டு கொஞ்சம் விலகின நாட்கள் கூட இருக்கிறது. ஆனா கர்த்தர் இந்த ஆண்டுல அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். 18 வருடமாய் அடிமைத்தனத்துல இருந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளில காணப்பட்ட அந்த ஸ்திரியை கர்த்தர் என்ன பண்ணாரு? நிமிர பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் நிமிர பண்ணினார். அநேக சகோதரிகள் கடந்த வருடத்துல
ஒரு சில விதமான அடிமைத்தனத்துல கட்டப்பட்டிருக்கிறதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். கட்டப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வருடத்துல அந்த கட்டுக்களை கர்த்தர் உடைத்தெறிந்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண. ஹல்லேலூயா. எபிரால் ஒரு நல்ல வீரமான ஒரு ஸ்திரீ, கர்த்தருக்கு பயந்த ஒரு ஸ்திரீ, தேவ ராஜ்யத்தை கட்டுவதிலே துணிகரமான ஒரு ஸ்திரீ. ஆனால் ஏதோ ஒரு கட்டுக்கள், குடும்ப உறவுகள், சில விதமான எண்ணங்கள், நான் பெண்ணா இருக்கிறேன்னு, நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும், நான் பெண்ணா இருக்கிறேன்னு சில நேரங்கள்ல சிலர் சொல்வது உண்டு. நான் மட்டும் ஆனா பிறந்திருந்தேன், உங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஹல்லேலூயா. ஆனா பெண்ணா இருக்கிறவங்க ஆனப்படியே பெரிய காரியங்களை சாதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒத்துக்கிறவங்க எல்லாம் கைகளை தட்டுறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை நம்ம கருதி கொண்டு 2015 வரையிலும் ஒரு காரியத்தை நம்ம சாக்குபோக்கா சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2016ல கர்த்தர் பெண்களை விசேஷமாய் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் உங்களை அக்னி ஜுவாலையால் உபயோகப்படுத்த போகிறார். உங்களுக்குள்ள அவ்வளவு வரங்களை ஆண்டவர் தந்து பயன்படுத்த போகிறார். இதுவரையில நீங்க சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். குடும்ப காரியங்களையே நினைத்து 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 வேதனைப்பட்டுட்டு நம்மளால ஆண்டவருக்காக ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற நிலையில காணப்பட்டு இருக்கலாம். ஆனா அந்த புதிய ஆண்டுல உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற பண்ணி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் ஜெயத்தை தந்து உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். 18 வருஷம், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 18 வருடம் நிமிர முடியாத இருந்த குடியை கர்த்தர் குணமாக்கி அவளை நிமிர்ந்து நடக்கப்படும். சோ இந்த ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வித்தியாசமான விதத்துல பயன்படுத்த விரும்புகிறார். ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தேவன் உங்களை எந்த இடத்துல அவ்விதமாய் உயர்த்தி நிமிர்ந்து நடக்க போகிறார், அப்படி நடக்க பண்ண போகிறார் அப்படின்னா, சங்கீதம் 126 2, 3 இந்த வசனத்தை தேவன் என்னோடு கூட பேசினார். இதே வார்த்தைய தீர்க்கதரிசி வாயில இருந்து ஆராதனையில ஆண்டவர் கொடுத்தார். தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கே இந்த வருடத்துல நிறைவேற்றுவேன் சொல்லிட்டு இது ஒரு அடையாளமா இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அது பாஸ்டர்மாக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த வார்த்தையை பேச போறாருன்றது எனக்கு தெரியாது. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படின்னா இந்த ஆண்டுல உங்களுக்கு உயர்வு இருக்கிறது நிச்சயம். எந்த மாற்றமும் இல்லை. எடுத்து வாசிங்க. 126 2, 3. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். அல்லேலூயா. முதலாவது, இந்த வருடத்துல தேவன் உங்களை எங்க நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார் தெரியுமா? புறஜாதிகள் மத்தியில். அல்லேலூயா. காரணம் நீங்க கிறிஸ்தவங்க, அது ஒண்ணுதான். கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் வாழ்க்கை கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். என் வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவன், அவைகளின்படி நடக்கிறவன் பாக்கியவான். அவன் கிறிஸ்தவன். கைகளை தட்டி கர்த்தருக்கு. பிரியமானவர்களே, என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தை உங்களுக்காக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன்னை ஆண்டவர் எந்த இடத்துல மகிமைப்படுத்த போகிறார் தெரியுமா? நிமிர்ந்து நிற்க போகிறார் தெரியுமா? புறஜாதிகள் மத்தியில். ஏன் தெரியுமா? தேவன் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த வருடத்தில் நான் உன் தேவனா. நல்ல கைகளை தட்ட மாட்டீங்களா? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நான் உங்கள் தேவன். ஏன்னா அவங்க தேவர்கள் வேற, நம்முடைய தேவன் வேற. கைகளை தட்டி கர்த்தருக்கு. புறஜாதிகளுக்குள்ளே உன்னை ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்துமாய் சிறந்திருக்கும்படி செய்வார். அதுதான் தேவனுடைய சித்தம். உனக்குள்ள தேவன் இருப்பதனால உன்னை வித்தியாசப்படுத்துவார். வேலையில நிறைய புறஜாதி மக்கள் இருக்கிறார். அதன் மத்தியில நீ கிறிஸ்தவ பெண்ணா இருக்கிறார். அதன் மத்தியில நீ கிறிஸ்தவ மகனா இருக்கிறார். தேவன் உன்னை
வித்தியாசப்படுத்த போறாங்க. உன்னை ஆண்டவர் கனப்படுத்துகிறத எல்லா மக்களும் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. ஐயா எனக்கு வரலையே இந்த ப்ரமோஷன் அப்படின்னுவாங்க. உங்களுக்கு வந்துருச்சு. ஆமாங்க. ஏங்க உங்களை விட சீனியாரிட்டியில பாத்தீங்கன்னா நான் தானங்க ஃபர்ஸ்ட் நிக்கிறேன். உங்களுடைய திறமையில பாத்தீங்கன்னா நான் தானங்க ஃபர்ஸ்ட் நிக்கிறேன் சொல்லட்டும். ஆனா கர்த்தர் உனக்கு தான் அந்த ப்ரமோஷன். ஏன்னா தேவனை உடையவர்களாய் நீங்கள். ஆமென். அப்ப கர்த்தருடைய ஜனங்கள் யார் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாய் வாழ விருப்பப்படுகிறார்களோ அவர்களை முதலாவது புறஜாதிகள் மத்தியிலே உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் என் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை என் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லி தருவேன்னா, ஒரு நாள் உங்க பரிதாபத்தை யாருக்கும் தெரிகிற போல காமிக்க வேண்டாம். கர்த்தருக்கு மட்டும் தெரிஞ்சவங்க. உங்க கஷ்ட நஷ்டங்கள் யாருக்கு தான் தெரியணும்? கர்த்தருக்கு தான் தெரியணும். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு ரொம்ப ஏழையான Dress அல்லது ரொம்ப பழைய Dress போட்டு போனா நம்மளை பார்த்து ஐயோ பாவன்னு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. என்ன தெரியுமா புறஜாதிகளுக்குள்ள சொல்றாங்க? போன வாரம் என்ன தெரியுமா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு பணம் வரும், பணம் இருக்கிற திமிர்ல ஆடுறீங்க. பக்கத்துல இருக்கிற குடி இருக்கிறவர்கள ஒருத்தர் சொன்னாரு, என்னது உங்களுக்கு பணம் இருக்கிற திமிர்ல ஆடுறீங்க, என் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சொல்லியா பிரஜாதிகளுக்குள்ளே கட்ட நம்மை சிறந்திருக்கும்படி. ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். எத்தனை பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் உன்னோடு கூட கர்த்தர் இருப்பதனால புறஜாதிகளுக்குள்ள உன்னை சிறந்திருக்கும்படி. ஐயா எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஏன் உன்னை தூக்காம இருக்கிறாங்க? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதனாலதான் உன் வேலையில இருந்து உன்னை தூக்காம இருக்கிறான். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் அந்த இடத்துல சிறந்திருக்கும்படி செய்வார். பாருங்க, எஸ்தரை எடுத்துக்கொள்ளுங்க. யூத ஸ்திரியாய் காணப்பட்டார். மொர்தெகாய் எஸ்தருடைய சித்தப்பா. இந்த மொர்தெகாயை பழி வாங்குவதற்காக ஆமான் திட்டமிட்டான். அவன் பேரு என்னது? ஆமான். பேரை பாருங்க. ஆமான் திட்டமிட்டான் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும். நல்ல கவனிங்க. மொர்தெகாய் கர்த்தருடைய பிள்ளை. அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். கர்த்தருக்கு பயந்து உபவாசித்து தேவ சித்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய எழுப்புதலை வாங்கித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல ராஜாவுக்கு செய்த நன்மையை அவர்கள் ராஜாவுடைய புஸ்தகத்துல அந்த ரெக்கார்ட் புக்ஸ்ல எல்லாத்தையும் ரைட் பண்ணி வச்சுட்டாங்க. மொர்தெகாய் ராஜாவுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்தான்னு சொல்லிட்டு. அந்த ஒரு உங்களுக்கு புரிகிற வண்ணமா நான் சொல்லுகிறேன், சரிங்களா? அப்போ அந்த காரியத்தை அந்த ராஜா ஏதோ ஒரு சூழ்நிலையில தற்செயலா போய் பார்க்கும்போது அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். மொர்தெகாய்க்கு கனம் உண்டாயிருக்கணுமே, எங்க கனம் உண்டாயிருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா அதுக்குள்ள ஆமான் என்றவன் பிளான் பண்ணிட்டான். மொர்தெகாயை தூக்கில் இடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு. தூக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த செகண்ட் அவன் சாக போறான். அந்த நேரத்துல கர்த்தர் ராஜாவுடைய இருதயத்தை திருப்பி அந்த நோட் புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது கர்த்தர் அதில் எழுதி வைத்திருக்கிறார், அந்த மொர்தெகாயை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. அந்த ரெக்கார்டை பார்த்து கேட்கிறான், மொர்தெகாயை கனப்படுத்தினீங்களான்னு. கனப்படுத்தவே இல்லை. ஆமானை கூப்பிடுறான். ஆமானை கூப்பிட்டு அந்த ராஜா கேட்கிறாரு, ஆமானே ராஜாவுக்கு உதவி செய்தவர்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு ஆலோசனை கொடுக்கிற, ராஜாவே உமக்கு உதவி செய்து உம்மை நேசித்து உம்மை காப்பாற்றினவர்களுக்கு ஊர்ல எல்லா மக்களும் பாக்குறது போல ஒரு கணத்தை கொடுக்கணும். அவனுக்கு குதிரையில ஏறி உட்கார வச்சு ஊரெல்லாம் கொண்டு போய் அவனுக்கு கைத்தட்ட வச்சு அவனை மாலை போட்டு அவனுக்கு எல்லா விதமான வஸ்திரங்களையும் கொடுத்து எல்லாம் விலை உயர்ந்த தங்கங்களையும் நகைகளையும் அவனுக்கு கொடுத்து அவனை எல்லாருக்கும் முன்னாடியும் கனப்படுத்தணும். துரோகம் பண்ணவனை என்ன செய்யலாம்? தூக்கிலிட வேண்டும். இவன் நினைச்சுக்கிட்டான் இதெல்லாம் எனக்கு நடக்கட்டும், எது கனம் எனக்கு உண்டாகட்டு. ஓகே, அதே போல ஆகட்டும். மொர்தெகாயை தூக்கி ஆண்டவர் குதிரையில உட்கார வச்சாரு. ஆமான தூக்கி அந்த தூக்கில போட்டாரு. இது சரித்திரம். இது கதைகள் அல்ல, இது சரித்திரம். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இது.
ஐயா, உன்னை யார் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் உன்னை கனப்படுத்தணும் இந்த வருஷத்துல வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது உனக்கு குழிய வெட்டுறாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அமைதியா போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அந்த குழியில அவனே விழுவான். யதார்த்தமா நம்ம போவோம், ஐயோ பாவம் கை கொடுக்கறது மந்திரியா அப்படின்னு உன்னை நீங்க அவனை கேட்கும் போது அவன் உங்க கையை பிடிச்சுட்டான் மேல வருவான். இதுதான் தேவ சித்தம். ஏற்றுக்கொள்றாங்க விசுவாசிக்கிறவங்க கையை தட்டும் போது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அபிஷேகம் உங்களுக்கு கடந்து வரும். உங்க வாழ்க்கையில நடக்க போறத நான் சொல்றேன். ஆமா, தேவன் உங்க வாழ்க்கையில இதை நிறைவேற்ற போகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. புறஜாதிகளுக்குள்ளே உன்னை ஆண்டவர் விசேஷப்படுத்த போகிறார். புறஜாதிகளுக்குள்ள ஆண்டவர் உன்னை வித்தியாசப்படுத்த போகிறார். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமா, ஏன் தெரியுமா விசேஷமா இந்த வார்த்தை நிறைவேறணும் பாருங்க. உங்கள் தேவனாய் நான் இருப்பேன் என்று. ஹல்லேலூயா. இந்த அம்மா கிட்ட போனா எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு வரும். யாரு அவங்கன்னா ஜெபிக்கிறவங்களா. அப்போ எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார், மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தினார், தெபராளை கர்த்தர் உயர்த்தினார். எல்லாருக்கும் முன்னாடி அவங்களை சிறந்திருக்கும்படி பண்ணினார். புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. 3வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். ஐயா, நம்மளுடைய வருமானத்தையும் பார்த்து நம்முடைய பேக்ரவுண்ட பார்த்தா நம்ம உடுத்துறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நம்ம வாழ்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஐயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானு புது கார் வாங்கறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தேன். எங்களுடைய ஐடியா என்னன்னா, இதே போல இன்னொரு வண்டி புதுசா எடுத்துடலாம். சரி, இது 3 வருஷம் பயன்படுத்தியாச்சு, வேற ஒன்று. ஏன்னா இந்த வண்டியை கர்த்தர் கொடுத்தார் சாட்சி. ஏன்னா இதுக்கு இனிஷியல் அமௌண்ட் ஒரு விசுவாச மக்கள் கொடுத்தாங்க. ராமன் சொல்லுங்க. இதை எடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு பிரதர் வந்து, பாஸ்டர் சாவி கொடுங்க ஓட்டி பாக்குறேன்னாரு. போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணி கொண்டு வந்தார். பெட்ரோல் எல்லாம் போட்டு கைகளை தட்டுறாங்க. அந்த காரை வெளியே எடுக்கும் போது அந்த கம்பெனில ஒர்க் பண்றவரு ஆரனும் அந்த காருடைய கவரும் வாங்கி கொடுத்துட்டாரு. பாஸ்டர் ஆரன் நான் ஃபிட் பண்ணி தந்துறேன், காரை எடுத்துக்குங்க. அப்போ அதை எடுத்துட்டு நான் காரணியா போறேன். அங்க ஒரு விசுவாசி குடும்பமா அங்க இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு, பாஸ்டர் புது கார் வாங்கி இருக்கிறீங்களா, முன்னாடி நல்ல வசனத்தை தம்போடுங்கன்ட்டு கர்த்தரை நம்புகிறவன சரி பண்ற வர்த்தனை. ஐயா, எதுவுமே நான் செய்யலையா. அல்லேலூயா. சரி, எடுத்துட்டு நானும் பாஸ்டர்மாவும் ஊழியத்துக்கு போறோம். எங்க திருச்சிக்கு போறோம். திருச்சிக்கு பாஸ்டர் மணிதாஸ் சபையில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்காக போறோம். அங்க அவங்க சனு கார் சாவியை கேட்டு எடுத்துட்டு போனாங்க. போனா அந்த கார்ல இருக்கிற அந்த டோருக்கு மேல வருமே, அது பேரு ரைட் ஷீட், அதையும் போட்டு ஆடியோ சிஸ்டத்தையும் உள்ள போட்டு என் கையில கொடுத்துட்டாங்க. எதுவுமே நான் செய்யல. ஆனா என் தேவன் என்னை எவ்வளவு கனப்படுத்து, எவ்வளவு என்ன நேசிக்கிறான். சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட ஒரு பொருளை இதை வாங்கி செய்யணுமா அப்படின்ற ஒரு கஷ்டம் வருது. ஆனால் என் தேவன் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த. ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே இது வந்து 5 சீட் வண்டி, திரும்பவும் பாஸ்டர்மா கொஞ்சம் சிரமமா இருந்தது, அதனால ஆட்டோ கீர் போய்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படிதான் போயிட்டு பேங்க் லோன் அப்ளை பண்ணோம். அவங்க என்ன சொல்றாங்க, 7 சீட்டை நீங்க எடுத்துக்கலாமே, எதுக்கு திரும்பவும் 5 சீட்டுக்கு போறீங்க. அல்லேலூயா. ஆனா 2 லட்சம் வேல்யூ போட்டாங்க. கடைசியில நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் எனக்கு ஒரு 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 கண் வெளிச்சத்தை கொடுத்தாரு, ஒரு ஞான உதயத்தை கொடுத்தாரு. உடனே போயிட்டு பாஸ்டர்மாவுடைய பாஸ்போர்ட்டும் என் பாஸ்போர்ட்டும் எடுத்துட்டு வந்து காட்டினேன். அதுல அடிக்கொருக்க வெளிநாட்டு போயிட்டு வந்த ட்ராக் இருக்கு. அதை பார்த்தோடனே ஓகே மாட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா இப்பவும் நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு ஜாதிகளுக்கு முன்பாக ஆண்டவர் சிறந்திருக்கிறார். ஆனா இந்த உயர்வு எப்படி தெரியுமா கிடைச்சது? கர்த்தருக்கு மகிமையா நான் சொல்றேன். 2015 வர 100 ரூபாய் 75 ரூபாய் கர்த்தருடைய ஊழியத்துக்கே செலவு.
கர்த்தருடைய ஊழியத்துக்கே செலவு. ஆண்டவரே சாட்சி. வெறும் 25 ரூபாய், அதாவது 25% மட்டும்தான் நாங்க எடுத்தோம். 75% கர்த்தருக்கு தசமமாக கர்த்தருடைய ஊழியத்தை நேசித்து கொடுத்தோம். ஆனா கர்த்தர் அதன் மத்தியில எங்களை கனப்படுத்த. ஐயா நான் சொல்றேனே, நம்மளை பார்த்தாலும், உடுத்திருக்கிறத பார்த்தாலும், போட்டிருக்கிறத பார்த்தாலும், போயிட்டு வர்றதெல்லாம் பார்த்தாலும் ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க இவன் சாதாரண ஆளு அப்படின்னு. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற அதே அபிஷேகத்தை 100 மடங்கு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களை ஆண்டவர் சிறந்திருக்கும்படி உங்களை ஆண்டவர் மகிமையால் நிறுத்துவார். பிரஜாதிகளுக்குள்ள சொல்லிக் கொள்வார்கள், நீ ஆராதிக்கிற தேவனே தேவனே, நீ தொழுது கொள்கிற ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்லிக் கொள்வார்கள். படிப்பு, உன்னுடைய செல்வாக்கோ, உன்னுடைய பேக்ரவுண்டோ தேவனுக்கு மகிமை கிடையாது. என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைன்றதுதான் அவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நேற்று தினத்துல என்னோடு கூட சின்ன வயசுல ஸ்கூல் மேட்டா இருக்கிற ஒரு நண்பரை பார்த்தேன் சேலத்துல. அவர் பேர் ரவி. பயங்கரமான ரவுடி. ஆனா இன்னைக்கு முக்கியமான எஸ்கார்டா இருக்கிறார் போலீஸ்ல. எல்லாம் விஐபிக்கும் பாத்தீங்கன்னா போயிட்டு பாம் ஸ்கோர் முடிச்சிருக்கிறாப்புல, போயிட்டு அதை செக் பண்றதுல இருந்து எல்லாமே. நான் சொன்னேன், என் விசுவாச மக்கள் நிறைய பேர் பிஸியா இருக்கிறாங்க, நான் கட்டாயம் ஒரு நாள் வருவேன், அவங்க மத்தியில நான் சாட்சி சொல்வேன் சொல்லிட்டு சொன்னேன். என்னை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு மரியாதை, அவ்வளவு ஒரு நேசம், என்னை விட்டுட்டு போகவே இல்லை. வாடா போடான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கூப்பிட, நீங்க என்ன சொல்றீங்களோ செஞ்சுக்கலாம், நீங்க வந்து காலை வச்சுட்டு போனீங்கன்னா எனக்கு ஆசீர்வாதமா. நானு அவனை வாட போடான்னா, ஏன் இப்படி இருக்கிற ஏன் அப்படின்னா, தேவன் என் மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தை அவர் கனப்படுத்துறாங்க. அவங்க பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியத்தை அவ்வளவு அழகா செய்யறாங்க, நல்லா தேவனை மகிமைப்படுத்துறாங்க. சேலத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள், உன்னுடைய தேவனே தேவன் பெரிய காரியங்களை. நீ நிமிர்ந்து நடக்கிற வருடம் வந்துருச்சையா, நீ நிமிர்ந்து வாழக்கூடியதான வாழ்க்கை வந்துருச்சு, நீ நிமிரக்கூடியதான தேவனுடைய ஆசீர்வாதம் மேல வந்துருச்சு. ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்தமா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இரண்டாவது, ஆண்டவர் எங்க உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார்? சங்கீதம் 23 4வது வசனத்தை வாசிங்க. நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும். 5வது வசனம் வாசிங்க சிஸ்டர். என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம். ஒரு பெரிய விருந்து நமக்கு இருக்கு. யாருக்கு தெரியுமா? யாரு நம்மள பார்த்து பொறாமப்பட்டு இருக்கிறார பாரு, எரிச்சல் பட்டுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு முன்னாடி தேவன் நமக்கு ஒரு பெரிய விருந்தை வச்சிருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு விருந்தை தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படின்னா இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில உங்களை விரோதிச்ச, உங்களை சத்துருவாய் கருதின அத்தனை பேர் மத்தியிலையும் உன்னை ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 27, 28, 29 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? யாரை நோக்கி அப்படின்னா, சத்துருவா நினைச்சவங்க ஈசாக்க போக போக துரத்திக்கிட்டே இருந்தாங்க. எங்கெல்லாம் போனானோ அவனை அங்கெல்லாம் துரத்தி வந்தாங்க. நீ இங்க வாழக்கூடாது, இங்க கிணறு தோண்டக்கூடாது, இங்க பிழைக்க நாங்க விட மாட்டோம் அப்படின்னு